குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட் ஆசையே இருக்கக்கூடாது, அந்த கிரேவிங்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னா எப்படி இதை ஃபாலோ பண்றது அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு சுண்டல், பருப்பு சாதம் மாதிரி சக்தி நிறைந்த உணவுகளை சாப்பிட கொடுக்கணும். அப்ப வயிறு நிரம்ப சாப்பிடும்போது அவங்களுக்கு ஜங்க் சாப்பிடணும், வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுங்கிறது அவங்களுக்கு தோணவே தோணாது. ரெண்டாவது, தண்ணி நிறைய, அதாவது தாகம் எடுக்கும் போது தண்ணி கொடுக்கறத தாண்டி அப்பப்ப அவங்களுக்கு பசிக்கிற மாதிரி ஏதாவது சாப்பிடணும் போல தோணும். அந்த நேரத்துல எல்லாம் அவங்களுக்கு தண்ணியை நம்ம கொடுத்து பழக்கணும். அப்ப தண்ணி நிறைய குடிக்கும் போது அவங்க உடம்ப அது ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது, அவங்கள எப்பவுமே போர் அடிக்காம பாத்துக்கணும். ஆடுறது, பாடுறது, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சலிப்பா இருக்கக்கூடாது. ஏதாவது எக்ஸசைஸ் பண்றது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பழக்கப்படுத்தணும். அதுக்கடுத்து நாலாவது என்னன்னா, நல்லா தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி நல்லா இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் தூங்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால ராத்திரி நேரத்துல சீக்கிரமா அவங்களுக்கு படுக்க போற பழக்கத்தை உருவாக்கிருங்க. அஞ்சாவது, நாம எப்பவுமே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது பாதாம், ஃப்ரூட்ஸ், சுண்டல், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எப்பவுமே வீட்டுல நம்ம வச்சிருக்கணும். ஆறாவது, கவனமா சாப்பிடணும். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது, போன் பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது. சாப்பாடை பார்த்து மெதுவா மென்னு நம்ம சாப்பிடும் போது இது மூளையில சீக்கிரமா அவங்களோட வயிறு நிரம்பி மூளைக்கு அது சொல்லி அனுப்பிடும். சாப்பிடும்போது பொறுமையா மென்னு சாப்பிடுற பழக்கத்தை உருவாக்கணும். அப்படி செய்யும் போது மூளைக்கும் ஒரு நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஏழாவது, வீட்டை சுத்தம் பண்ணணும். எப்படின்னு சொன்னா, அதாவது வீட்டுல இந்த சர்க்கரை, கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள், இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கவும் கூடாது. அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கவும் கூடாது. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடணுன்ற அந்த கிரேவிங்கே அவங்களுக்கு குறைஞ்சிரும். நம்ம வீட்டுல எப்பவுமே அவங்களுக்கு தேவையான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எப்பவுமே செஞ்சு அவங்களுக்கு ரெடியா வச்சிருக்கும் போது அவங்க கண்டிப்பா ஜங்க் ஃபுட்டை கேட்கவே மாட்டாங்க. இது நம்ம கையில தான் இருக்கு. அதனால இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.